மரங்களும் மலர்களும் சிறகு விரித்த பறவைகளும் வண்ண நிறங்கள் கொண்ட விலங்குகளும் நிரம்பிய ஒரு அழகான காடே காந்த காடு. இந்த காடு மிகவும் விசித்திரமானது. இதனுள் நுழையும் எவருக்கும் அது ஒரு புதிராகவே இருக்கும். சூரியன் மறைந்த பிறகு இந்த காடு ஜொலிக்க ஆரம்பிக்கும். மரங்களில் ஒளிரும் பூக்கள், வழியோரத்தில் மணக்கும் செடிகள், இரவில் ஒளிரும் கிரகங்கள் போல கண்டு மயங்கும். காந்த காடு மிகப் பழமையானது. இக்காட்டின் மையத்தில் ஒரு பெரிய நிலவ மரம் இருக்கிறது. இந்த மரம் முழு நிலவின் ஒளியில் மின்னும். இதன் பழம் மிகவும் விசித்திரமானது. அதைச் சுவைத்தவர்கள் அவர்களின் இதயத்தில் இருக்கும் ஒரே ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த மரத்தை அடைய கடினமான சோதனைகள் உள்ளன. ஒருநாள் ரோகன் என்ற சிறுவன் தனது கிராமத்தில் இருந்து வெளியேறி காந்த காடின் மீது ஆர்வம் கொண்டான். அவன் சிறு வயதிலிருந்து காந்த காடைப் பற்றி பல கதைகள் கேட்டு வளர்ந்தான். அவனுக்கு காந்த காடின் மர்மங்கள் அவனது கனவுகளில் கூட வந்தன. ஒரு நாள் அவன் தனது தாயிடம், "அம்மா, நான் காந்த காடுக்கு போய் அங்குள்ள நிலவ மரத்தைக் காண விரும்புகிறேன்" என்றான். அவனது தாய் கவலையுடன், "ரோஹன், அந்த காடு மிகவும் அபாயகரமானது. பலர் அங்கு சென்றவுடன் திரும்பவில்லை" என்றாள். ஆனால் ரோகன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். "நான் நிச்சயம் திரும்பி வருவேன், அம்மா. எனக்கு அது ஒரு கனவு மாதிரி. நான் அதைச் செய்ய வேண்டும்" என்றான். தாயின் அனுமதியுடன் ரோகன் தனது பயணத்தை தொடங்கினான். காந்த காடு அவன் நுழைந்தபோது அழகாகவும் மர்மமாகவும் இருந்தது. அவன் அங்கு கால் வைத்தவுடன் மரங்கள் மெதுவாக நகர்ந்து வழி திறந்தன. அதற்கு உள்ளே சென்றபோது பறவைகள் அவனை வரவேற்றது போல பாட ஆரம்பித்தன. முதல் சோதனை ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றின் நீர் மிகவும் தூர்வாரியது. ரோகன் அதில் நடந்து செல்ல வேண்டும். அவனுக்கு நீந்தத் தெரியாது. ஆனால் அவன் துணிவுடன் முயற்சித்தான். திடீரென ஒரு பெரிய திமிங்கலம் தோன்றி அவனை தன் முதுகில் ஏற்றிக் கொண்டு ஆற்றின் மற்றொரு பகுதியிற்கு அழைத்துச் சென்றது. அடுத்த சோதனை மாயமிகு காட்டுமான். அவன் எங்கு திரும்பினாலும் அந்த மான் அவனை மறித்து நிற்கும். ரோகன் அங்கிருந்து போக முடியாது. அவன் நினைத்தான், இந்த மான் என்னை ஏதோ ஒன்றுக்கு சோதிக்கிறது. இதற்கு ஏதாவது குரணையிட வேண்டும். அவனை ஒரு சிறிய குரங்கு வந்தது. அது ரோகனிடம், "நீ இந்த மானுக்கு உண்மையானதைச் சொல்ல வேண்டும்" என்றது. ரோகன் மானிடம், "மான், நான் இங்கு நிலவ மரத்தை பார்க்கவே வந்தேன். நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை" என்றான். அதற்கு மான், "உனது மனதில் உண்மையானது இருப்பதைக் கண்டு மகிழ்கிறேன். நீ செல்லலாம்" என்று வழியே திறந்தது. அடுத்த கட்டத்தில் ரோகன் ஒரு பெரிய மலையை சந்தித்தான். அந்த மலைக்கு மேல் ஏறி மறுபுறமாக இறங்கி காந்த காடின் மையத்தை அடைய வேண்டும். ரோகன் அங்கு ஏற ஆரம்பித்தான். பாதி வழியில் அவன் சோர்ந்து விழுந்தான். அப்போது ஒரு சிறிய கிளி வந்து, "நான் உன்னை உதவிக்குச் செல்கிறேன்" என்று கூறி அவனை மேலே எடுத்துச் சென்றது. இப்பொழுது ரோகன் காந்த காடின் மையத்தை அடைந்தான். அங்கு அவன் நிலவ மரத்தைக் கண்டான். அது மிகப்பெரியதாகவும் அழகாகவும் மின்னியது. அதன் பழம் மெல்லிய ஒளியை விடுத்தது. ரோகன் அதனை அடைந்து ஒரு பழத்தை எடுத்தான். அது சுவைத்தவுடன் அவனது மனதில் இருந்த விருப்பம் நிறைவேறியது. அவன் திரும்பி தன் கிராமத்திற்கு வந்து அங்கு உள்ள அனைவருக்கும் காந்த காடின் அனுபவங்களைப் பகிர்ந்து கூறினான். ரோகனின் துணிவு மெய்யானது என்று அனைவரும் புகழ்ந்தனர். காந்த காடு ரோகனின் நினைவுகளில் என்றென்றும் பசுமையாக இருந்து அவனை இனிமையான கனவுகளுடன் தூங்கச் செய்தது.